பிரியான்னு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, என்னன்னா தங்கத்தை எப்படி வாங்குவது சிறந்தது சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக தங்கத்தை வாங்குறத பற்றி தெளிவாக நம்ம ஒரு ஹிண்ட் கொடுத்துடலாம் இன்றைக்கி. ஏன்னா நீங்கள் தங்கம் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிறதுனால தினம் தங்கத்தை பற்றி சின்ன சின்ன விஷயம் கொடுத்துடலாம். தங்கத்தை எப்படி வாங்குவது சிறந்தது அப்படின்னு சொல்லும்போது, பொதுவாகவே தங்கத்தை முதலீட்டுக்காக வாங்குகிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையின் அடிப்படையில் தான் இந்த பதில். ஏன்னா சந்தோஷத்துக்காக வாங்குகிறோம், நெக்லஸ் வாங்குகிறோம், போட்டுக்கிறோம், சந்தோஷம், அதில் எந்த கேள்வியுமே கிடையாது. வாழ்க்கை கொண்டாடப்பட வேண்டியதற்கே போட்டு சந்தோஷப்படுறதுக்கு எந்த வித மதிப்பளவிடும் கிடையாது. இல்லை சார், நான் வந்து எதிர்காலத்துக்காக அதை முதலீடு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தங்கத்தை வாங்க வேண்டிய வழிமுறை அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக 2 வழிமுறைகள் சிறப்பாக இருக்கும். ஒன்று வந்து நீங்கள் அந்த கோல்டு பாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் கவர்மெண்ட் வெளியிடக்கூடிய அந்த பாண்டில் முதலீடு பண்ணுறது நீண்டகால அடிப்படையில். என் குழந்தை பிறந்தருக்கு 8 வருஷம், இது 8 வருஷம் மெச்சூரிட்டி அப்படின்ற அடிப்படையில் அதில் 2.5% நமக்கு எக்ஸ்ட்ராவாக வட்டியும் கிடைக்குது. ரெண்டாவது அப்படின்னு பார்க்கும்போது அந்த மெச்சூரிட்டியில் கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு வந்து டேக்ஸ் ஃப்ரீயாக இருக்குது கேபிட்டல் கெயினில். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஆனால் அது வந்து இப்போ கொஞ்சம் தள்ளாட்டத்தில் நிறுத்தி வச்சுருக்க மாதிரி இருக்குது. புதுசாக வெளியிட மாட்டுறாங்க கவர்மெண்ட். ஏன்னா விலை ஏறி போச்சுல, அவங்க அதிக காசில் ரிடம்ஷனில் அவங்க காசு கொடுக்கணுன்றதுக்காக அவங்க கொஞ்சம் அவங்க வரவு செலவு கணக்கை பார்த்துட்ருக்கு. இருந்தால் வெளியிடும்போது அது பண்ணுறது நல்லது. ரெண்டாவது அப்படின்றது, சார் என்னோடய கண்ட்ரோலில் இருக்கணும், நான் எப்போ வேணால் வாங்க முடியணும், விற்க முடியணும் தங்கம். அதே சமயம் அது வந்து கொஞ்சம் இந்த செய்கூலி சேதாரம் இல்லையா, அப்படிலாம் பிரச்சனை இருக்கக்கூடாது, குவாலிட்டியில் பிரச்சனை இருக்கக்கூடாது, லிக்விடிட்டி பிரச்சனை இருக்கக்கூடாது. ஸோ அது மாதிரி குவாலிட்டி, லிக்விடிட்டி, அப்புறம் சேஃப்டி பத்திரமான இருக்கணும். இந்த மாதிரி கேள்வி அடிப்படையில் பார்க்கும்போது எலக்ட்ரானிக் கோல்டு அப்படின்னு சொல்லும்போது டிமேட் கணக்கில் பங்குகளை வாங்கி வைப்பது போல் நீங்கள் என்ன பண்ணலாம், கோல்டை ETF-ஆக வாங்கி வைக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். இதுவும் மியூச்சுவல் ஃபண்டோட ஒரு முகம். அது வந்து பங்கு சந்தையில் பட்டியலிடப்படுவதனால அங்கே ட்ரேட் ஆகிறது. ஸோ எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகக்கூடிய அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமை தான் நம்ம இந்த இடத்துல ETF-ன்னு சொல்கிறோம். நீங்கள் கோல்டு ETF-இல் முதலீடு செய்வது. அதில் ஒரு 12 ஸ்கீம் இருக்குது. எடுத்துக்காட்டுக்காக ஒன்று சொல்கிறேன், கோல்டு பீஸ், அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க, அதிக லிக்விடிட்டி இருக்குது. அதனால் ஒரு எடுத்துக்காட்டு தான். ஸோ கோல்டு, பாண்டு, அடுத்தது ETF, இது 2ல் இப்போதைக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது இல்லாமல் மீதி ஃபிசிக்கல் கோல்டை பற்றியும் அப்புறமா பேசலாம்.